வணக்கங்க. இப்போ வலைத்தளங்களில் இப்போ புதுசாக ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு காலத்தில் இந்த சினிமா பார்ப்போம். சின்ன வயசில் சினிமா பார்ப்போம். இந்த விஜயன்னு சொல்லி ஒரு நடிகர், அதை நினைக்கிறேன், ஒரு படம் அதை பார்த்தீங்கன்னா, அவர் அவருடைய காதலியை ஒரு பொய் சொல்லிட்டே இருப்பார். அதாவது எங்கே போனாலும் ஒரு ஒரு பொய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையாக்குவார். சில நேரத்தில் குளத்துல குதிச்சிருவார், செத்தமாக அடிப்பார். திருப்பி பயமாக துடிக்கும், உயிரை கொடுத்து ஐயோ செத்துட்டாரேன்னு சொல்லி. ஆனால் திருப்பி எஞ்சி நான் சும்மா நடிச்சேன்பார். இப்படியே இந்த கேரக்டர் என்னன்னா ஒரு நேரத்தில் உண்மையிலே அது இவர் இறந்துட்டாருன்னா அவர் உண்மையில் நம்பாது. இவர் உண்மையில் இறந்துட்டார், ஆனால் அதை நம்பாது. இல்லை எந்திரிச்சிடுவார் அப்படின்னு. அதனால் அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை ஒரு இதை நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோம், நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம சொல்லு கரெக்டாக இருக்கா, நம்ம செயல் கரெக்டாக இருக்கா, இவர் கரெக்டான ஆளாக அந்த நம்பிக்கை வர்றதுக்கே வருஷக்கணக்காகும். சில மனிதர்கள்லாம் இருக்கும், சில சகோதரர் இருக்காங்க, சில நண்பர்கள் இருக்காங்க, நம்ம கூடயே இருப்பாங்க, 10 வருஷம் கூட இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. அதனால் இது எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இப்போ இந்த வலைத்தளங்களில் புதுசாக அந்த சாஃப்ட்வேர் சாதாரண ஃபோட்டோ பேசுகிற மாதிரி உணர்ந்துருக்காங்க. சாதாரண ஃபோட்டோ, இப்போ பெரிய பெரிய விஐபி ஃபேஸை போய் அவரே டான்ஸ் ஆடுற மாதிரி, இதெல்லாம் எவ்வளோ தூரம் இந்த அழிவு பாதையை கொண்டு போகணும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்க. உண்மையான வீடியோ எல்லாமே பொய்யாக போகுது, பொய்யான வீடியோ எல்லாமே உண்மையாக போகுது. இதுக்கு இந்த அரசு தான் இதை நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டும். ஏனென்றால் இது ரொம்ப மோசமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு ஜோடியை ஒரு ஹஸ்பண்ட் இப்போ கூட தூக்கி இது மாதிரி போடலாம்ல. அது எவ்வளோ நினச்சி பாருங்கள், லைஃபே கொண்டுருங்க. அது ஒரு பிள்ளையே அப்பாவை பார்க்க வச்சுங்க, அப்பா இவ்வளோ மோசமானவராங்கிற அளவுக்கு வந்துடும். ஆனால் அது டூப்ளிகேட்டாக இருக்கும். ஆனால் ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்துடுவாங்க, இது உண்மையா பொய்யா, இவர் நல்லவரா கெட்டவரா, இந்த என்ன ஏற்கனவே இங்கே நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரில. பாம்புனா கொத்தும், தேல்னா கடிக்கும், வேறு இந்த விலங்கு யானைனா மிதிக்கும், சிங்கம்னா கடிக்கும்னு தெரியும். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறானே தெரியாதுங்க. மனிதர் எந்த நேரத்தில் எப்படி செய்ய போகிறாங்க, எந்த மாதிரி ஆப் வைப்பாங்க, எப்படி முதுகில் குத்துவாங்கன்னு தெரியல. இது காலகாலமாக இன்றைக்கி இல்லை, நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து அந்த பழைய பாட்டெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படி தான் இருக்கும். அந்த பாட்டிலே எல்லாமே அப்போயே சொல்லுவோம், இந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த காலத்தில் அப்படி இருந்தால் இப்போ இந்த காலத்தில் என்ன நினைக்கிறது. அதனால் இவ்வளோ ஓப்பன் டாக் இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் கெடுதலுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோ அதுக்காக தான் போட்டது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படியே கலராக பேசுகிறாங்களே, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ஓகே. ஆனால் மனிதர்களே சொல்ல விரும்பல, அரசியலுடைய தலைகளை வச்சு அவங்கள டான்ஸ் ஆட விடுறாங்க. இதெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்துகிறோம். நமக்கு எப்படியுமே நல்லா கேட்டுங்க, எல்லாருமே வீட்டிலேயே இருந்தால் யார் ஆட்சி ஆடுவா? எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தெருக்குள்ளே இருந்துட்டோம்னா யார் கவுன்சிலர் வாங்க? கவுன்சிலர் மாதிரி யாரோ வேலை பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? கவுன்சிலர் அப்புறம் வேறு வயிறது, அப்புறம் எவ்வளோ வேலை பார்க்குறா தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் மேலேயும் சொல்லணும், கீழே சொல்லணும். சரி, அதுக்கு மேலே எம்எல்ஏ என்ன சட்டமன்றத்தில் போய் உட்காந்து என்ன பேசுவோம்? அவருக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது தெரியுமா? அதுக்கு மேலே எம்பிக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது தெரியுமா? இப்படிலாம் ஆள் இருக்கு. அவங்க சில பிரச்சனை நம்ம வரும்போது, அந்த சூழ்நிலை வரும்போது அவங்க சில நேரங்களில் பொய் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் ஓரளவுக்கு ஒரு 10 பேரை கொண்டா 100 பேர் வாழலாம்னு சொல்கிற அந்த கதை இருக்குல்ல, அந்த கதை தான் அவங்க கதை. ஒரு பொய் சொல்லிட்டு ஒரு 90 விஷயத்தை நல்லது பண்ணுவாங்க, அது வெளியே வராது. அந்த பொய் தான் பெருசாக வரும். அதனால் அரசியலும் ரொம்ப முக்கியம், நமக்கு நாடும் முக்கியம், அந்த ஆள்ற தன்மை இருக்கிறவங்க அந்த ஆட்சியாளரும் ரொம்ப முக்கியம் நமக்கு, மக்களுக்கு. நீங்கள் என்ன நினச்சிருங்க, மக்கள்னால் என்ன அப்படியே ஃப்ரீயாக அப்படியே நடந்துக்கலாம் நினைக்கிறீங்களா? கண்ட்ரோல்னா எல்லாமே கெட்டு போயிருங்க. ஒரு வாழைப்பழத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குங்க, ஒரு தோல் இருக்குங்க. ஆரஞ்சுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆரஞ்சு இறைவன் படைச்ச நேச்சர்லே ஆரஞ்சு பழம் உள்ளே இருக்குது, தோல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கான இறைவன். அப்போ நம்ம பாதுகாப்பு என்னது? இந்த சட்டம்னே. இந்த இந்திய சாசன சட்டத்தைப்படி எல்லாருமே நடந்துக்கணும். சட்டத்தை மீறக்கூடாது, சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. இது ரெண்டுமே முக்கியம். சட்டத்தை கையில் எடுக்கிறதும் தப்பு பண்ணக்கூடாது, சட்டமே இல்லாதவங்க சட்டம் பண்ணக்கூடாது. அதனால் அதை கண்டிக்கிறதுக்கு அரசு தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. அதனால் இந்த கொரோனா டயத்தில் பார்த்திங்களா, அரசு எவ்வளோ வேலை பார்த்து, எந்த ஆட்சி இருந்தாலும் எந்த அரசுனாலும் செய்யணும், கடமை வந்துடும். அந்த நேரத்தில் அரசு தான் செய்ய முடியும். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு தெருவில் ஒருத்தரோ ஒரு பெரிய பணக்காரரோ உட்கார்ந்து செய்ய முடியாது. இப்போ அம்பானியே எடுத்துங்க, எதுக்கு மறைக்க வேணும்? அம்பானி இதெல்லாம் செய்ய முடியுமா? யார் அது உரிமை கொடுத்தாங்க கேட்பாங்க. அரசு செஞ்சால் அரசு செய்யுது, அரசு மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம்.
அவங்களுக்கு கொரோனா காலத்தில் வந்து காய்கறி கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க, வீடு வீடு தேடி வந்து கொடுத்தாங்க, லாக் பண்ணாங்க, அங்கங்கே பேரிகார்டு போட்டாங்க. அந்த போலீஸ் அந்த நண்பர்கள்லாம் வந்து சாப்பிடவங்களாமல் நமக்கு பாதுகாத்தாங்க. அதுபோக வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர் வந்து நிறையா இறந்த பிணங்களை வந்து அடக்கம் செய்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. சொந்தக்காரங்களே இப்போ நிற்க முடியல. எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்து தெரியுமா அது? இதெல்லாம் வந்து ஒரு அமைப்பு இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் அதுக்கு நம்ம மதிப்பு தந்தே ஆகணும். அதனால் இந்த அரசியல்வாதிகளையும் இந்த பொது சேவை பண்ணுறவங்களுக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த வீடியோ இதை போட்டு ஒரு கேலி கூத்தா பண்ணுறது தவறான செயலுங்க. யாராக இருந்தாலும் தவறாக செய்யணும். யாருமே இங்கே யோக்கியம் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கெட்டு போனவங்க தான். அதாவது அந்த வளர்ச்சி வரும்போது அந்த முதிர்ச்சி வரணும். முதிர்ச்சி வரும்போது அறிவு வளர்த்துக்கணும். அறிவு வளர்த்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய செஞ்சுட்டு கடமையை செஞ்சுட்டு போயிடணும். இதுதான் வந்து ஒரு மனிதன் செய்யக்கூடியது. தயவுசெய்து இனிமேல் வந்து இந்த இளைஞர்களோ இல்லை வரும் சந்ததிகளோ இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு ஆப் வச்சுக்கிட்டு விளையாடினீங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம் சொல்லி அரசு வந்து பெரிய தண்டனை தரணுங்கிறது இதன் வாயிலாக மக்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். சமூக அக்கறையுடன் ஹாஜி அலாவுதீன் பேசுகிறேன்.